கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் பிரசங்கத்துக்கு முன்பதாக எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு நீர் பேச போகிற வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த தடையும் இராதபடி ஆண்டவரோட பிரசங்கத்தை கேட்க கிருபை தாங்க. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்ம வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக் கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்கள்ல நமக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஞானமே முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில அடிப்படையா ஞானத்தை நம்ம வந்து சார்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். இந்த உலகத்துல நம்ம ஞானமா எதையுமே செய்யலைன்னா எங்கேயாவது நம்ம விழுந்துருவோம். அப்போ நாம இந்த உலகத்துல வாழ்வதற்கும் ஆண்டவருடைய தேவ ஞானத்துக்குள்ளாக நாம வந்து இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் நீதிமொழிகள் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. நீ எதை சம்பாதிக்கிறியோ இல்லையோ, ஞானம் அவசியமா இருக்கிறது. ஞானம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. முதலாளி ஒரு கடை எடுத்தோம்னா முதலாளியும் இருப்பாரு, தொழிலாளியும் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே வேலை தான் செய்யறாங்க, ரெண்டு பேருமே அந்த காரியத்தை செய்யறாங்க. ஆனா முதலாளி அங்க ஆசீர்வாதமா இருக்கிறதையும், அதே டைம் அதே நேரம் அதே இடத்துல வேலை செய்யற தொழிலாளியை பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வருமானமாகட்டும் அந்த காரியமாகட்டும் குறைவாக தான் இருக்கும். ஏன் இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இந்த இடத்துல பார்க்குறோம்னா, ஞானமாய் தன் காலத்தை, தன் பணத்தை, தன் நேரத்தை அவன் சரியா பயன்படுத்தினால முதலாளியா மாறினா, தன் காலத்தையும் தன் நேரத்தையும் சரியா பயன்படுத்தாதவன் இங்க தொழிலாளியா மாறுகிறான். அப்போ ஞானம் முக்கியம். நீ ஞானத்தை நீ வந்து சம்பாதித்தீங்கன்னா அந்த ஞானமானது உங்களை கனப்படுத்தும், அவங்களை கொண்டு போய் ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். அல்லேலூயா. ஸோ ஞானம் அவசியம், ஞானம் அவசியம். அப்போ ஞானத்தோடு நாம ஒரு காரியத்தை நாம அணுக வேண்டும். நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா ஞானத்தை குறித்து நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம், எந்த காரியத்தை செய்யணும், ஸோ நாம உயர்த்தப்படுவதற்கு என்னென்ன முக்கியமான காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். நீங்க விசேஷமா வேதத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்க்கையில அவர் எப்படி வளர்ந்தார் என்பதில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஞானம் இல்லாம இருந்திருக்கலாமே, அவர் தெய்வம் தானே, அவருக்கு எதுக்கு ஞானம் என்று நம்ம நினைச்சிருக்கலாம். அவர் அங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நாளுக்கு நாள் எதுலயும் விருத்தி அடைந்தார்னா ஞானத்திலும் விருத்தி அடைந்தார். இப்பேற்பட்ட ஜனங்க கிட்ட நம்ம பிரசங்கம் பண்ணலாமா, எந்த டைம்ல பண்ணலாம், என்ன நேரத்தில் அற்புதம் செய்யலாம், எல்லாவற்றையும் ஞானமாய் ஒவ்வொரு காரியத்தையும் வந்து தம்முடைய சீஷர்களுக்கு மத்தியில, அங்க இருக்கிற பரிசேயர் சதுசேயர் மத்தியில, அந்த உலகத்தார் வாழும்போது அந்த 33 வருஷங்கள் தேவன் ஞானமாய் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் பேசினார். ஒவ்வொரு சீஷர்கிட்ட அவர் போகும்போதெல்லாம் கூட அவங்க வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள்லாம் இருக்காது. அவர் பேசுறது ஒரு வார்த்தையா இருந்தாலும் சுருக்கமா இருக்கிற அந்த ஒரு வார்த்தை 2 வார்த்தைகள் ஞானம் மிகுந்த வார்த்தைகளா இருக்கும். அப்பேற்பட்ட வார்த்தைகளை அந்த இடத்துல இந்த இயேசுவானவர் வளர்ந்தார் என்று வசனம் சொல்கிறது. ஞானத்துல மிகவும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார். ஆமென். அல்லேலூயா. சோ இயேசுவானவர் விருத்தி அடைந்தார். இந்த உலகத்தை சந்திக்க அந்த ஞானம் விருத்தி அடைய வேண்டியதா இருந்ததுன்னு அவர் வந்து வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவுக்கே இந்த ஞானம் தேவைப்படும் என்றால் நம்முடைய ரட்சகராகிய தேவன் இந்த உலகத்துல மனித அவதாரம் எடுத்து வந்தவருக்கு கண்டிப்பா எது தேவை என்பதை அங்க முன்குறித்திருக்கிறார், ஞானத்தை முன்குறித்திருக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த உலகத்தை சர்வே பண்ணுவதற்கு, இந்த உலகத்தை நம்ம சந்திப்பதற்கு, இந்த உலகத்துல ஜெயிப்பதற்கு நமக்கு ஞானம் அவசியம், ஞானம் அவசியம். ஆமென். அல்லேலூயா. ஞானத்தை குறித்து நிறைய காரியங்கள் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு ஜெபிப்போம். இந்த நாட்கள்ல நம்முடைய குடும்ப காரியத்துல நாம் கட்டமைத்து போவதற்கு ஞானம் அவசியம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தாவீது நாளுக்கு நாள் வந்து விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விஷயம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதுல விருத்தி அடைகிற பிள்ளைகளா இருக்கணும். 1 சாமுவேல் நம்ம 18ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது,
தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திலும் கான்ஷியஸா நடக்கும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு விருத்தி உண்டாகும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், தேவன் தாமே நடத்துவார். தாவீதை நடக்கிறத பண்டு சவுல் அந்த இடத்துல ஒதுங்குகிறான். என்ன இப்படி ஒரு ஞானமா இருக்கிறானே, இவன் புத்தியா எல்லாத்தையும் சரியா பார்த்து அவன் செய்கிறானே, அவனுடைய காரியத்தை கண்டு அவன் பயந்தான். நாம ஞானமாய் புத்தியாய் நம்ம வீட்டில் நடக்கும்போது, நம்ம ஆபீஸ்ல நடக்கும்போது, நம்ம ஊழியத்தில் நடக்கும்போது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம எதையும் சொல்ல வேணாம், நம்மளை பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த காரியத்தில் நாம் விருத்தியாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் ஏன் வருது, நிறைய குழப்பங்கள் ஏன் வருது, நம்ம ஏன் சோர்ந்து போய் அப்படி விழுந்துருந்தா, சரியான திட்டமிடுதல் இல்லாததுனால தான் நம்ம எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறோம். பாருங்களேன், பணத்தினால நிறைய அடி வாங்குறோம். நிறைய பிள்ளைங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கிறது, கடன் வாங்கிட்டே இருக்கோம். ஸோ நிறைய காரியங்களை நம்ம போய் விழுந்து போயிடுறோம், பணத்தினால ரொம்ப காரியத்தில் இருக்கிறோம். இதே ஞானமாய் நாம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை சரியாய் நம்ம செலவு பண்ணா, சரியா அதை சரியான நேரத்தில் நம்ம அதை பிடித்து வைத்துக்கொண்டா, நிச்சயமா அந்த ஞானம் நம்மளை கண்டிப்பா உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், நம்மளை வழி நடத்தும். பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஞானத்தை கண்டடைங்க. முதல்ல நீங்க அதை தேடுங்க. நிறைய காரியத்தை இந்த உலகத்துல இச்சிக்கிறோம், நிறைய காரியத்தை தேடுறோம், இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பார்க்கிறோம். நீங்க ஞானத்தை தேடும் பொழுது அந்த ஞானமானது எப்படிப்பட்டதுன்னா, விலையேற பெற்ற, நம்ம இந்த உலகத்துல தங்கம் ரொம்ப பெருசு, வைரம் ரொம்ப பெருசு, அது ரொம்ப பெருசுன்ற பாருங்க, நாம தேடுற, நம்ம இச்சிக்கிற எல்லாத்தை காட்டிலும் ஞானம் விலையேற பெற்றதா இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் வசனம் சொல்கிறது. புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. நம்ம தொடர்ந்து வசனத்தை வாசிச்சோம்னா, ஞானத்தை தேடுகிறவர்களுக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் விலை உயர்ந்தது மாத்திரமல்ல, தீர்காயுசையும் அது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நமக்கு தருகிறதா இருக்கிறது என்று நாம் வாசிப்போம். 15-16ஆம் வசனத்தை வாசிப்போம். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனவும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஒரு ஞானம் பாருங்க, இது இந்த இடத்துல அந்த வசனத்தை பார்க்கிறோம். தீர்காயுசை கொடுக்குது அப்படின் போது, ஞானம் எப்படி தீர்காயுசை கொடுக்கும்? எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, கண்டதை வயிற்றுக்குள்ளே நிறைய போட்டுங்கன்னா ஆயுசு கம்மி. நம்ம இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ஆயுசு குறைஞ்சதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒன்றும் இல்லை, சுகர் நிறைய எடுத்து வெள்ளையாக இருக்கிறது எல்லாத்தையும் நிறைய சாப்பிட்டோம், சுகர் வந்துச்சு, அப்புறம் விரல் எடுக்கணும், கால் எடுக்கணும், போயிடும், கொஞ்ச நாள்லேயே எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்காக ஞானமாக, இதுதான் நம்ம உடம்புக்கு, இந்த ஏஜுக்கு இது சாப்பிடணும், இந்த ஏஜுக்கு இப்படி பண்ணோம் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் உணவுக்குள்ளே வந்துருச்சுனாலே தீர்காயுசு உங்களுக்கு. அல்லேலூயா. ஞானமாக நம்ம தேவையில்லாதது பார்க்குறதெல்லாம் வாங்கி 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 நம்ம நிறைய சாப்பிட போகிறதும் கிடையாது, கண்டதை வாங்கி உள்ளே போட்டு பணத்தையும் வினையம் பண்ணுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, நீ ஞானத்தை தேடினா நீ பாக்கியவான், நீ ஞானத்தை தேடினா நீ இச்சிக்கிற பற்றியா எல்லா விலை உயர்ந்த பொருட்களை காட்டிலும் அது முக்கியமானது. ஏன்னா அது இருந்தால் நீ தீர்காயுசா வாழலாம். எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டேன், வாழவே முடியல, நம்ம செத்தே போயிட்டோம்னா எதுக்கு? அல்லேலூயா. நீங்க தீர்காயுசா வாழ்வதற்கு ஞானம் அவசியம். நீங்கள் உணவு உண்ற காரியத்திலிருந்து, நம்மளுடைய உடம்பை பேணி காக்கிறதுலேருந்து ஞானம் அவசியம். அந்த ஞானமாய் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் இருக்கிற காலகட்டங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி கனத்தோடு வாழ வேண்டும் என்பதையும் இந்த ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். இதெல்லாம் யூஸ் பண்றதே இல்லை, அப்படியே மூளை எப்படி என்ன மங்கினது போல அப்படியே வச்சாச்சு. எழுந்தமா ரோபோட் மாதிரி அப்படியே போய் கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் பண்ற மாதிரி கடகடன்னு போறது, வேலையை செய்யறது, பார்க்கறது, சாப்பிட்றது, தூங்குறது, ஓடுறது, அழறது, முடிஞ்சிருது. இதே போயிட்டு இருக்கு. இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த, கனமுள்ளதாய் மாற்ற, ஆயுசு நாட்களோடு வாழ நமக்கு ஞானம் அவசியம். இயேசு ஞானத்துல விருத்தி அடைந்தார், நாமும் விருத்தி அடைய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சோ பிரசங்கி 10:10 வசனத்தை வாசிப்போம். இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானம். எவ்வளவு தெளிவான வசனங்கள் பாருங்க. ஒரு கத்தியை எடுத்து நம்ம வெட்டுறோம், அது போட்டதுமே அது அந்த காயோ மற்ற காரியமோ நம்ம பயன்படுத்தும் போது அது துரிதமாய் செயல்படணும். இல்ல அது போட்டு தேய்ச்சி அடிச்சு அது மொக்கையா இருக்குதுன்னா அதை நம்ம பயன்படுத்துறதே வேஸ்ட், அது பிரயோஜனமே இல்லை. அப்படிதான்
இன்னைக்கான மூளையும் நம்மளுடைய செயல்பாடுகளும் எப்படி ஆயிடுச்சுன்னா, நடக்கிறது நடக்கட்டும், போறது போகட்டும், எதையுமே யூஸ் பண்றது கிடையாது, அப்படியே விட்டுட்டு இருக்கோம். இல்ல, ஞானமாய் நீங்கள் செயல்படும் பொழுது அந்த காரியத்துல குறுகிய நேரத்துல 10 மணி நேரம் ஒரு வேலை செய்றோம், அதை ரொம்ப நேரமா இழுத்துக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு அப்படியே இல்ல, இந்த வேலை 1 மணி நேரம் வேலை, அதை நாம் 10 hours செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஞானத்தோடு இந்த விஷயத்தை எப்படி அணுகலாம், இந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாஸ்ட் உலகத்துல இந்த கிறிஸ்டியானிட்டி தான் ஸ்லோவாகவே இருக்கு. மற்றவங்க எல்லாரும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஏஐ பயன்படுத்தி அது ஒரு டெக்னாலஜியில் ஃபாஸ்ட்டாக இருக்கு, எல்லாரும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. நாம மட்டும்தான் உட்காந்து அழுதுதாவே இருந்திருக்கிறோம். ஏன் அழறோம், ஏன் புலம்புறோம், ஏன்? சரி, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தரார், கர்த்தர் தீர்க்காயுசை தருகிறார், கர்த்தர் பலத்தை தருகிறார், எல்லாத்தையும் தருகிறவர் இருக்கிறார், வார்த்தை கொடுக்கிறார். ஞானத்தில் பெருகு, அறிவில் பெருகு, இன்னும் நெக்ஸ்ட் என்ன, அடுத்த காரியம் என்ன என்று கடந்து போகக்கூடிய அளவுக்கு ஞானம் இல்லாம ஒரே காரியமா உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் இங்க வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சோ அந்த கத்தி எப்படி மொக்கையா இருக்குதோ, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம முழு பலத்தை செலவு பண்ற மாதிரி நம்ம முழு ஆயுசையும் ஒரே விஷயத்துல முடிச்சிடுறோம். ஹல்லேலூயா. இல்ல, வசனம் சொல்லுகிறது நம்ம நாட்கள் ரொம்ப குறுகினது, ரொம்ப கவனமா இருங்க. நீ சங்கீதத்துல வசனத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 90:12 வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய நாட்கள் என்னன்றது அறிவு கொஞ்ச காலம் தான். ஒரு புல்லு முளைச்சி அது எப்படி ஈவினிங்ல ஒன்றும் இல்லாம போதும், அதே மாதிரி தான் நம்முடைய லைஃப். இப்பதான் மலர்ந்தாம இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். போற அந்த டைமிங்கை நீங்க கவனமா வைத்துக்கோங்க. உங்க நாள், உங்களுடைய பொழுது, உங்களுடைய இயர்ஸ் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை எடுத்தா இந்த டியூரேஷனுக்குள்ள இதை நம்ம முடிக்கணும், இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு கால எண்ணத்துக்குள்ள நம்ம போனாதான் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொண்டு சாட்சியா வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாட்களை நீங்கள் எண்ணி பாருங்க. உங்க நாட்கள் எவ்வளவு கடந்து போயிருக்கிறது. கடந்து போன நாட்கள்ல என்ன சாதித்தோம், என்ன முடித்தோம், என்ன எழுப்பினோம், என்ன செய்து கட்டி முடித்தோம், இது எல்லாம் எண்ணுகிற அறிவு இருக்க வேண்டும். அப்படி எண்ணினாதான் அடுத்து என்ன பண்ணணும்ன்ற எண்ணம் நமக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. இதை எண்ணாதவர்கள் நிறைய பேர் அப்படி விட்டதுனால தான் இன்றைக்கு அதிக பலத்தை பயன்படுத்தி அதிகமா நம்ம பணத்தை செலவு பண்ணி அதிகமா உட்கார்ந்து உழைச்சி அதிகமா உட்கார்ந்து அழுதுகிட்டு அதிகமா நம்ம பிரயாசப்படுறோம். இல்ல, என்னங்க யோசனை பாருங்க. ஞானமே முக்கியம். ஆமென். எதை சம்பாதிக்கிறியோ இல்லையோ, ஞானத்தை சம்பாரி, அது உங்களுக்கு தீர்காயுசத்தை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், சாலமோன் கிட்ட கர்த்தர் கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த அருமையான வாலிபன் என்ன தெரியுமா கேட்கிறான், நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், நீ விரும்புறது என்ன இடத்துல கேளுப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த சாலமோன் அந்த வாலிப வயசுல இருக்கிறவன் ராஜாவா ஆயிட்டான். தாவீது உடல்நிலை சரியில்லாமல் மரித்து போகிறான். அந்த ஸ்தானத்துல யார் வருகிறான்னா ராஜாவா, சின்ன வயசுலயே ராஜாவாய் மாறுகிறான். சின்ன பையன் வாலிப வயசுல இருக்கிற பையனுக்கு எது தேவைப்படுது என்பதை அந்த நாட்கள் அவன் அறிந்து கொண்டான். பாருங்க, வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3:5 கர்த்தர் கேட்கிற வார்த்தை, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. சோ கேளுன்னு சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா கேட்கிறான்? 1 ராஜாக்கள் 3:9 நாம் வாசிப்போம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வாலிபனுக்கு ஒரு அறிவும் ஒரு புரிதலும் இருந்தது. இப்போ என்ன தேவை? நமக்கு ஞானம் தான் தேவை. இந்த ஞானம் இருந்தாதான் இந்த ஜனத்தை நம்மளால லீட் பண்ண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆண்டவருடைய பார்வையில் இது எப்படி இருந்ததுன்னா உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. சோ ஞானம் ரொம்ப அவசியம். நீ இந்த உலகத்துல எதை சம்பாதிக்கிறியோ இல்லையோ, ஞானத்தை சம்பாதித்துக்கொள். இதை அறிந்த அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன தெரியுமா சொல்ற? நீ சரியானதை கேட்ட, நான் உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்கிறேன், ஒரு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறேன், நீ ராஜாவா உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னிடத்துல நீ எதவனா கேட்டிருக்கலாம். ஆண்டவர் பார்த்தார், நீ என்னிடத்துல கேட்ட ஞானம் என்ற ஒரு வார்த்தை கேட்டபடினால நீ கேளாதவைகளையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும்
உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரியான வார்த்தை இது. ஆண்டவர் பார்த்தார், உகந்த காரியத்தை கேட்ட அந்த 3 வார்த்தைகளை பார்க்கிறோம். நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, சத்துருக்கள் முன்னாடி விழுந்து போற காரியத்தை குறித்து கேட்கல. அவங்க எல்லாம் இந்த காரியத்தை தான் கேட்பாங்க. ஆனா நீயோ எதை கேட்டிருக்கனா? ஞானத்தை கேட்டிருக்க. சோ நீ கேட்டது மாத்திரம் இல்ல, நீ கேட்காத காரியத்தையும் நான் உனக்கு தருகிறேன். நீ கேளாத காரியம் ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருகிறேன். ஆமென். அதுதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தேவனை நோக்கி ஞானத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஆயுஸ் நாட்களை தீர்க்காயுசை கொடுப்பார். ஆண்டவர் கனத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். கர்த்தர் சகல காரியத்தையும் உன்னை ஆசீர்வதித்து மேன்மையாய் கர்த்தர் வைப்பார், கனமுள்ள பிள்ளையாய் வைப்பார். அப்படிதான் தேவனாகிய கர்த்தர் சாலமோனை வைத்தார். கனமுள்ள பிள்ளையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்றைய தினத்துல தேவன் அநேக காரியங்கள் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் புரிதல் அவசியம். ஞானமே முக்கியம். இந்த உலகத்துல குறுகிய நாட்கள், இது ரொம்ப சீக்கிரமா முடியக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள் நம்முடைய பிரயாணமும் ரொம்ப சொற்ப நாட்களா இருக்கும். ஆகையால நாம எப்படி இருக்கணும்னா, துரிதமாய் காரியங்களை நடப்பிக்கிற பிள்ளைகளாய், ஞானத்தோடு எல்லா காரியத்தையும் உருவாக்குகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில பேசியிருக்கிறார். இன்னும் இருக்கிற இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாகவே நிறைய காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஞானமாய் நீங்கள் செயல்பட்டு குறுகிய நாட்களை சரியாய் பயன்படுத்தி ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நீர் பேசின வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஞானமே முக்கியம் என்று ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா எல்லா குறைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே கர்த்தாவை கிருபையாய் வழி நடத்துங்க, ஞானத்தினால் நிரப்புங்க. எந்தெந்த காரியத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் திட்டமும் தெளிவுமா நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இந்த வேளையில கூட கர்த்தாவே வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு யாராகலும் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டா பூரண சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தீர்காயுசையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்துவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord. God bless you.